கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்கப் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்கின்றன. போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட்டு வந்த இடமாக இது இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சாலை விரிவாக்கப் பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த விரிவாக்கப் பணியானது பாதியில் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டது. இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. இதன் காரணமாக விபத்துக்கள் அடிக்கடி நடைபெற்று வருவதுடன் உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளும் இதே மாதிரி தாங்க அரசியல்வாதியாகட்டும் அரசாங்கம் இருக்கட்டும் மெத்தனை போக்க தான் கடைப்பிடிக்கிறாங்க தவிர இந்த ரோடை சரி பண்ணலாம் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லைங்க. அரசியல்வாதி கூட ஒரு போராட்டத்தில் கூட இறங்கலைங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக நிறைய பேர் மனித உயிர் பலி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. விபத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் அடிபட்டிருக்காங்க. அதை பல முறை எடுத்து சொல்லி கூட என்ன தெரியல. அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கமாக இருக்கட்டும் மத்திய அரசு மாநில அரசு இதை கண்டிக்கவே இல்லை. இதை அப்படியே விட்டுட்டாங்க. எனவே கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை விரிவாக்க பணிகளை மீண்டும் துவங்கி சாலைகளை உடனே அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து பிரகாஷ்.